ஹே மக்கள், வெல்கம் பேக். டி பிளாக் எலமெண்ட்ஸ் உடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஒரு சின்ன வீடியோ தான், டப்புனு முடிச்சிடலாம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல குறிப்பா வந்து பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், அது என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன், கிட்டத்தட்ட பாயிலிங் பாயிண்ட், இதுதான் பார்க்க போறோம். சின்னதா அப்படியே டக்குன்னு கிறிஸ்பா முடிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மெட்டல் அப்படின்னாலே பொதுவா சில கேரக்டர் இருக்கும், கரெக்டா? இப்போ என்ன சொல்லலாம், டக்டிலிட்டி, மாலபிலிட்டி, அப்புறம் இந்த லஸ்டரு, மெட்டாலிக் கண்டக்டிவிட்டி, ஐ மீன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பட் எல்லா இடத்துலயும் நம்ம பையன் ஒருத்தர் எக்ஸப்ஷனல் இருப்பான். யாருன்னா சிட்ராஸ் ஃபேமிலிங்க, யார் அப்படின்னா ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, அதாவது 12th குரூப் டி பிளாக்ல இருக்க 12th குரூப் மெம்பர்ஸ் இதோ இங்க இருக்கா பாருங்க. அச்சு கோடு போனா போயிடுச்சு. இந்த 12th குரூப் மெம்பர்ஸ் தான் யாரா இருக்கா அப்படின்னா அந்த ஒரு எக்ஸப்ஷனலா இருக்கான். அன்எக்ஸ்பெக்டடா எம்மன் ஒருத்தன் உள்ள புந்துட்டான். எதுக்காக உள்ள வந்தா அப்படிங்கறத நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ முக்கியமான விஷயம் லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர். உள்ள லாட்டிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்க கிளாஸ்ல நீங்க உட்காந்துருப்பீங்கல்ல. இப்போ பாய்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கீங்க சார், என் கிளாஸ்ல கேர்ள்ஸ் மட்டும் தான். அப்ப கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து இல்ல, என் கிளாஸ்ல பாய்ஸ் மட்டும் தான். பாய்ஸ் ரெண்டு பேருமே இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மட்டும் எடுத்துக்கும். இந்த பெஞ்ச் போட்டிருப்பாங்க, வரிசை வரிசையா போட்டிருப்பாங்க இல்லையா? பாய்ஸ் மட்டும் இப்படி கட் பண்ணி தூக்கிடுவோம். தூக்கிடும் ஒவ்வொருத்தர் உட்காந்துருப்பான்ல, ரோ. எஸ், இந்த ஒரு ரோ தான் லாட்டிஸ். இந்த ரோவெல்லாம் சேர்த்தீங்கன்னா இதை கிறிஸ்டலா மாறிடும். ஓகே, இந்த கிறிஸ்டல்ல இருக்க ஒரே ஒரு வரியை மட்டும் எடுத்தா கிறிஸ்டல் லாட்டிஸ். இந்த லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்னு ஒன்று இருக்கு, எக்கச்சக்கமான அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சாலிட் ஸ்டேட்னு ஒரு சாப்டர் இருந்துச்சு, தூக்கிட்டாங்க இதெல்லாம் பிசியோகெமிஸ்ட்ரியில. அதான் பாடி சென்டர் கியூபிக், இந்த என்ன அது என்ன வேறனா கியூபிக் க்ளோஸ்டு பேக், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிடும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல வந்து எக்ஸப்ட் இந்த ஃபில்லோ, அடுத்து இந்த கடைசி குரூப் ஏ ஏ ஏ எஸ் சார் ஏ அப்படி கேட்டீங்கன்னா சொல்றா, கவனிங்க. இந்த டிரான்சன் மெட்டல் எக்ஸப்ட் அந்த சின்ராஸ் ஃபேமிலி, மத்த எல்லாருமே ஹார்ட், மத்த எல்லாருமே கெத்து காட்டுவான். பயங்கரமான மெட்டல். எல்லா படத்திலையும் கிளைமேக்ஸ்ல ஹீரோ கையில எடுத்துட்டு சுத்துவாரு, ஃபைட் பண்ணுவார். ஆனா இந்த ஃபேமிலி எலமெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அதாவது டிபிக்கல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்கான். நான் ஒரு ஐடியா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. லாஜிக் பொருந்தும், லாஜிக்காக தான், மற்றபடி வந்து ப்ராக்டிக்கலா எடுத்துக்கான. இந்த இடத்துல உங்களுக்கு D5S2 கான்ஃபிகரேஷன் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல இதை மட்டும் இன்வால்வ் பண்ணுவான், அந்த டிஏ இன்வால்வ் பண்ண வைக்க மாட்டான். ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டேபிள். D5 அவ்வளவு சீக்கிரம் இழக்க விரும்ப மாட்டான். அதனால கொடுக்க மாட்டான் அந்த எலக்ட்ரான்ஸை மெட்டல் மெட்டல் பாண்டிங்க்கு. அதனால எஸ் எலக்ட்ரான் மட்டும் இன்வால்வ் ஆகுது, அதனால வீக்கா இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்க. இந்த இடத்துல அதே மாதிரி தான் D10S2 இல்ல, எஸ் மட்டும் தான் இன்வால்வ் பண்ணப்பா மெட்டல் மெட்டல் பாண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சருக்கு. ஆனா டி இன்வால்வ் பண்ண வைக்க மாட்டான், ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஃபில்ட், அது இழக்க விரும்ப மாட்டான். அதனால அவன் மெல்டிங் கீழே போயிடும். சரி, பொதுவா இந்த ஆட்கள் எக்ஸப்ஷனலா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இப்ப 3D சீரீஸ்ல லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், அது எந்த கான்செப்ட் வச்சு நம்ம பாக்குறதுன்னா, கீழே ஒரு நமக்கு என்னன்னா ஒரு அழகான கிராஃப் கொடுத்துருப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஐடியா வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, we got two elements. One வந்து sodium, another one is magnesium. Sodium got a one electron in its valence, then Mg got a one Mg also, sorry, Mg got a two electron. Next group கொடுமே. Okay, Mg got a two electron in its valency. So sodium பாத்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக், இது வந்து சோடியம் ஒரு பீஸ் அப்படின்னா இதுல நிறைய மெட்டல் மெட்டல் பாண்ட், சோடியம் 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 நிறைய மெட்டல் மெட்டல் பாண்ட். மெக்னீசியம் பொறுத்த வரைக்கும் அதுலயும் ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா இதுலயும் உங்களுக்கு நிறைய மெட்டல் மெட்டல் பாண்ட் வரும். இப்ப என்ன விஷயம், யாருக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், யாரோட மெட்டல் மெட்டல் பாயிண்ட் ஈஸியா கலண்டு கலண்டு எல்லாம் ஓடிடுவாங்க கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு எலக்ட்ரான் தான் ஷேர் பண்றான். சோடியம் ஒரு எலக்ட்ரான் தான், ஒரு எலக்ட்ரான் தான். ஆனா ஒரு ஆள் 2 எலக்ட்ரான் பேலன்ஸ்ல வச்சிருக்கா. அப்போ அவனோட பைண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கனால அதிகமான டெம்பரேச்சர் கொடுத்தாதான் அவனுக்கு உடச்சு வெளியே தள்ள முடியும் சார், அப்படிங்கிற வேற ஒண்ணுமே கிடையாது. சோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பேலன்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுதோ, குறிப்பா அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு மெட்டலுக்கும் மெட்டலுக்கும் நடுவுல கனெக்டிவிட்டி அதிகமாகும். சோ மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். சிம்பிள். இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா, கீழே டைட்டானியம் இருக்கா. டைட்டானியம் இந்த பிகினிங் டைட்டானியம் இஸ் தேர். அப்கோர்ஸ் டைட்டானியம், அதுக்கு முன்னாடி ஸ்கேண்டியம் இருப்பான். நம்ம ஸ்கேண்டியம் மறந்துடக்கூடாது. ஸ்கேண்டியம் பொறுத்த வரைக்கும் D1S2. ஓகே, ஸ்கேண்டியம் D1S2. அடுத்து டைட்டானியம் D2S2. அதிகமாகுதா அதிகமாகுதா, அப்போ மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். ஸ்கேண்டியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன, ஸ்கேண்டியம் D1S2, டைட்டானியம் D2S2, வெனேடியம் D3S2, குரோமியம் D5S1. இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த வீடியோ போட்டிருப்பேன், இப்ப பார்த்துட்டு வந்துருக்க மக்களே. மேல கூட காட்டுல உங்களுக்கு காட்டியிருக்கும். யா, சோ என்னன்னா அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் டி எலக்ட்ரான் எஸ் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகும்.
அது கிட்டத்தட்ட குரோமியம் இருக்கு இந்த மேக்சிமம். பட் எம்மனை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கேன் டிபிக்கல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதுல குறிப்பா ஒரு ஐடியா நான் கொடுத்திருப்பேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. டி எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, எஸ் எலக்ட்ரான் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கும், உடஞ்சிடும் ஈஸியா கம்மி டெம்பரேச்சர்ல. பட் அதுக்கு அடுத்து போகும்போது உங்களுக்கு கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அங்க இருக்க D5 வச்சுக்கிட்டு இந்த D6ல ஒரு எலக்ட்ரானை கூட இன்வால்வ் பண்ண வைக்கலாம். ஸோ அங்க கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுது. அதை நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு ஐடியா வச்சுக்கிறதுக்காக, மறக்காம இருக்கும். பட் நீங்க டிபிக்கல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்துருக்க கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ கிராஜுவலா அப்படியே குறைஞ்சு போயிட்டு இருக்குது, சடனா டிக்ரீஸ் ஆகுது பாருங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன் டீட்டெயில். ரிமைனிங் எஸ் மட்டும் இன்வால்வ் ஆகும் அப்படின்ட்டு. யாரு குறிப்பா ஜிங்க்குக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 4D சீரிஸ் போனீங்கன்னா 4D சீரிஸை பொறுத்த வரைக்கும் அதுலயே இது எஃபெக்ட் இருக்கு. ஆனா 3D சீரிஸை விட 4D சீரிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அதுல இருக்க வேலன்ஸ் இருக்க எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகிறது அதிகமாகும், ரொம்ப ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகும். இன்னும் மேல போயிட்டீங்க அப்படின்னா, இங்க டெக்னீஷியத்துக்கும் எம்மனுக்கு இருக்கிறது டெக்னீஷியத்துக்கு இருக்கு. ஆனா இன்னும் மேல போயிட்டீங்கன்னா ரீனியத்தை அப்படி பார்க்க முடியாது. ரீனியம் வந்து ஒரு கிராஜுவலா அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா இன்னும் பெருசு, ஆர்பிட்டாலாம் கம்பேரபிள் எனர்ஜில இருக்கு. அவன் ஈஸியா பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருவான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மெட்டல் மெட்டல் பாண்ட் அந்த இடத்த பொறுத்த வரைக்கும். சோ அதனால இந்த ரெண்டு பேர் இடத்துல மட்டும் அந்த எக்ஸப்ஷனல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும், சென்டர்ல சடன் டிக்ரீசஸ் இருக்கும் எங்க 3Dலயும் 4Dலயும். அப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகி சடன் டிக்ரீசஸ் இருக்கும். இதை மட்டும் மெல்டிங் பாயிண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 5D சீரிஸ் அதுக்குள்ள வரமாட்டான்னு சொல்றேன்னா, அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பா அப்படின்னா என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் கொடுத்துருப்பான். இந்த என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு மோல், ஏதோ ஒரு மோல் மெட்டல் எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது சாலிடா இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவன் என்ன மாத்துறோம் அப்படின்னா நம்ம கேசியஸா மாத்தணும். அதே ஒரு மோல் கேசியஸா மாத்தணும். இதுக்கு ப்ரொவைட் பண்ற எனர்ஜி இருக்குல்ல, இதான் என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். எல்லாம் சைடா தலையை சாச்சிட்டு பாக்குற மாதிரி இருக்கும். என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் அப்படின்னு சொல்ற, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மோல் மெட்டல் எடுத்து அது நம்ம கேசியஸா மாத்த ப்ரொவைட் பண்ற அந்த எனர்ஜி என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். ஆட்டம் என்தால்பி எனர்ஜி, ஆட்டம் அட்டாமைசேஷன், ஆட்டமா மாத்துறது, அயனேஷன் அயனா மாத்துறது, அட்டாமைசேஷன் ஆட்டமா மாத்துறது, அதுக்கு ப்ரொவைட் பண்ற எனர்ஜி தான் சொல்றோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா இப்ப கவனிச்சீங்கன்னா இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், அது குறிப்பா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனை வச்சுதான் நம்ம என்ன மாத்துவோம் அப்படின்னா கேசியஸா மாத்துவோம். அதுக்கப்புறம் அயனைசேஷன், அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன், அதுக்கப்புறம் தான் அந்த கொடுக்குற வேல்யூவை காம்பன்சேட் ஆகுதா இல்லையா. இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் அடுத்து பார்ப்போம், அது ஓரமா வச்சிடலாம். நேரம் கிளாஸ்க்குள்ள வாங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். என்னன்னா கீழே போக 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 பாருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா எங்கடா செகண்ட் அண்ட் தேர்ட் கிரேட்டர் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன். ஏன்னா ஒருத்தர் இன்னொருத்தரோட ஈஸியா அந்த எலக்ட்ரான்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட்டம் பெருசா இருக்கு, அப்ப நியூக்ளியஸ்க்கு அவுட்டர் எலக்ட்ரான் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். குறிப்பா அந்த ஆர்பிட்டால் அவுட்டர் ஆர்பிட்டால் இன்னும் பெருசா இருக்கு. ஏன்னா வெளியே இருக்க DF எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். எலக்ட்ரான் அவ்வளவு சீக்கிரம் மாட்டாது நியூக்ளியஸ், அது நிறைய ஷீல்டிங்லாம் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும், ஈஸியா எலக்ட்ரான் வந்து இன்வால்வ் ஆகலாம், மெட்டல் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகலாம். ஒரு ஆட்டத்துக்கும் ஒரு ஆட்டத்துக்கும் பயங்கரமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஹையா இருக்குன்னா அவனுடைய பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா என்ன பாயிலிங்னா என்ன, அடுத்து கேஸஸ் தானே மாறும், இதுலயும் கேஸா தானே கன்வெர்ட் பண்றோம், பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நோபல் நேச்சர் ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆக மாட்டான் சீக்கிரமா, அந்த மாதிரி நேச்சர்லாம் இருந்துச்சுன்னா. ஏன்னா உடச்சுக்கிட்டு வெளியே வந்தாதானே இன்னொரு கூட ரியாக்ட் பண்ணுவான். இது உடையவே மாட்டேங்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. அவ்வளவுதான், சிம்பிள் பாயிண்ட், ரைட். ஸோ என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா 3D சீரிஸ் விட 4D அதிகம், அப்புறம் 5D. அதுல கொஞ்சம் பார்த்தா சிமிலாரிட்டிஸ் தான் எங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4Dக்கும் 5Dக்கும். அதே மாதிரி எண்ட் ஆஃப் ஏரியால பார்த்துட்டு இதுவும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் இந்த கடைசி ஏரியால. ஓகே, இந்த என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் நீங்க 3Dல பாக்குற அதே அந்த பெண்டு 4Dலயும் இருக்கும், 5Dல லைட்டா இருக்கதா சரியா. என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா நீங்க 8.2 இந்த டேபிளர் காலத்தை இதுல பாத்துருக்கோம். இதுல குறிப்பா சிலர் நான் அந்த எம்என் உடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகும், அவனுக்கு மெல்டிங் பாயிண்ட் சரி, என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷனும் சரி கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்து அதை விட கம்மியா இருந்தா நம்மளோட சீக்கிரம் இருப்பான். இதை ரெண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இல்ல எக்ஸ்ட்ரீம் யார் ஹையா இருக்கா அப்படி ஒரு ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் டிஃப்ரெண்ட், ஓகேவா. நம்ம அங்க பாக்குற மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கிற சில கான்செப்ட் இந்த என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன் கொஞ்சம் முரண்படும். அங்க வந்து குரோமியம் டாப்ல இருந்தா, இங்க பார்த்தா வெரிடியம் டாப்ல இருக்கா. அப்ப சின்ன சின்ன முரண்பாடு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்பயுமே உண்டு. ஒரு கான்செப்ட்னு அதுல 4 எக்ஸப்ஷனல் இருக்கும். இது வந்து உலக வழக்கம், இது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ சோ மச், பாய் பாய்.